அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்களுடைய உள்ளங்கையில் எக்ஸ் மார்க் போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களுக்குரிய தனித்துவமான பண்புகள், குணங்கள், திறமைகள் என்ன? இது போல விஷயங்கள் எல்லாம் கை ஜோதிட முறையில் என்ன சொல்லியிருக்காங்க? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கையில் எக்ஸ் மார்க் இருந்தால் அதை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எக்ஸ் மார்க் கையில் எக்ஸ் மார்க் இருந்தால் அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் வெளிநாட்டில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள் செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கையில் எக்ஸ் மார்க் இருந்திருக்கு அப்படின்னு பல ஆராய்ச்சி முடிவுகளும் பல உதாரணங்களும் இணையதளத்தில் இருக்குது. பொதுவாக எக்ஸ் மார்க் இருந்தால் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? எக்ஸ் மார்க் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாத உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ் மார்க் உங்கள் கையில் இருக்குது. பெண்களாக இருந்தால் இடது கை, ஆண்களாக இருந்தால் வலது கை. ஒருவேளை எனக்கு 2 கையிலுமே எக்ஸ் மார்க் இருக்குது அப்படின்னா 200% உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அதனுடைய குணங்கள், அந்த எக்ஸ் மார்க் இருந்தால் அதனுடைய பலன்கள் 200% இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இவங்க வலிமை உடைய குணமுடையவர்கள், வலிமையான குணமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை இறங்கினாங்க அப்படின்னா லேஸில் விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஃபோர்ஸாக அந்த விஷயத்தில் செயல்பட்டு அந்த விஷயத்தை வெற்றி அடைவாங்க. இவங்களுடைய விதி சிறப்பாக இருக்கும். அதாவது மிகப்பெரிய லட்சியத்தோடு இருப்பாங்க. அந்த லட்சியத்தை பாதையை நோக்கி செல்லும்போது சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணிக்காமல் லட்சியத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய விதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், எவ்வளோ ஒரு தொந்தரவு வந்தாலும் எண்ணிய காரியத்தை வெற்றியுடன் முடிப்பார்கள். மனம் சொல்வதை கேட்பார்கள். இது சரி, இது தப்பு அப்படின்னு அவங்க மைண்டு சொல்லிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நடப்பாங்க. கேட்பார் பேச்சை கேட்க மாட்டாங்க. மனம் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். இவங்கக்கிட்ட பொய் சொன்னாலோ இவங்கக்கிட்ட யாராவது துரோகம் பண்ணாங்களோ ஈஸியாக இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் திறமையும் இருக்குது. இவங்ககிட்ட போய் நாம் எந்த ஒரு துரோகமும் செய்ய முடியாது. துரோகம் செய்கிறவங்க இவங்க கூட இருந்தாலும் இவங்களே அதை கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சுருவாங்க, இல்லைனா அவங்கள விலக்கி வச்சுருவாங்க. விதியை மதியால் வெல்லக்கூடிய வல்லமை இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். உடல் அளவு மட்டும் இல்லாமல் மனதளவிலும் இவங்க வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு பக்கம் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரென்த், இயற்கையாகவே மன வலிமை அதிக படைத்தவர்கள் தான் இந்த எக்ஸ் மார்க் இருக்கும் அப்படின்றாங்க. இவங்களுடைய தாட், இவங்களுடைய திங்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப், நேரோ, அதாவது லேசர் மாதிரி ரொம்ப நேரோவாக இருக்கும். சிதறி இருக்காது. ரொம்ப தெளிவான ஒரு பார்வையும் தெளிவான தொலைநோக்கு சிந்தனையும் இவங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படின்றாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர்கள், மக்களால் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இதுபோல் எக்ஸ் மார்க் கையில் இருந்தால் இருக்கும் அப்படின்றாங்க. பெரும்பாலும் எக்ஸ் மார்க் இருக்கிறவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களிலும் சரி, வரலாற்றிலும் சரி நிறைய பேர் இருக்காங்க. அலெக்சாண்டரும் சொல்லலாம். நம்ம அமெரிக்கா பிரதமர் இருந்தவர் பாரக் ஒபாமா, அவரு கூட கையில் எக்ஸ் மார்க் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு தலைவர்கள் பல பேருடைய கையில் இந்த எக்ஸ் மார்க் இருக்குது. இந்த எக்ஸ் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ட் லைன் அண்ட் மைண்ட் லைன் சொல்லக்கூடிய இருதய ரேகை, புத்தி ரேகை, இந்த 2 ரேகையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேகை, ஒரு கோடு ஒன்று வரும். அதை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வந்துச்சுன்னா அது எக்ஸ் மார்க் சொல்லலாம். ஆண்களாக இருந்தால் வலது கையிலும், பெண்களாக இருந்தால் இடது கையிலும் இந்த எக்ஸ் மார்க் இருக்கணும். அப்படி 2 கையிலுமே உங்கள் எக்ஸ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வல்லமை, சக்தி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீங்க. மன வலிமையுடன் அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குவீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நடப்பீங்க. அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிகிற அளவுக்கு நீங்கள் உழைச்சி போராடுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓய்வு எடுக்க மாட்டீங்க. வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி உங்களுடைய நிலைமை உயர்ந்த நிலையில் இருக்கும். வாழ்க்கையில் மக்களால் போற்றும் அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தலை சிறந்தவர்களாக நீங்கள் விளங்குவீங்க. இந்த அளவுக்கு சிறப்புகளும் சக்திகளும் பெற்றது தான் இந்த எக்ஸ் மார்க். எக்ஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பயங்கர குணாதிசயங்கள் நிறைந்திருக்கு. இன்னும் இதை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லலாம். இந்த கைரேகை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதில் எம் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, வி மார்க் ஒன்று இருக்குது. இதிலும் பல சிறப்பு குணாதிசயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் இந்த எம் மார்க் அண்ட் வி மார்க் பற்றி நான் சொல்கிறேன். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கையில் எக்ஸ் மார்க் இருந்தால் மறக்காமல் அதனுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.